வெயில் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி தானே? பயங்கரமாக சன்லைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்னெல்லாம் தண்ணி குடிக்கலாம், என்னென்ன ஃப்ளூயிட் வந்து நம்ம டீஹைட்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கலாம், அதுக்கு சொல்லி தரப்போகிறோம். ஓகேவா? நம்பர் 1 வந்து முக்கியமானது எது அப்படின்னா மோர், பட்டர் மில்க் மோர். ஏன் மோர் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னா, இந்த மோரில் வந்து ஆடட் அட்வான்டேஜ் ப்ரோபயோட்டிக்ஸ், இந்த குடலுக்கு வந்து சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து மோர். ஓகேவா? ரெண்டாவது வந்து தேங்காய், இளநீர், டெண்டர் கோகனட். இது ஏன் செகண்ட் சாய்ஸ் அப்படின்னா, இதில் வந்து நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அது மாதிரி நல்ல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. அதனால் ரெண்டாவது வந்து இளநீர். மூணாவது வந்து லைம் ஜூஸ், எலுமிச்சப்பழம் ஜூஸ். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பவுடர் உப்பு யூஸ் பண்ணாமல் கல் உப்பு யூஸ் பண்ணணும். கல் உப்பு ரொம்ப 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 நல்லது. லைம் ஜூஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மூணாவது. நான்காவது உங்களுக்கே தெரியும், தர்பூசணி. இப்போ ரொம்ப ஃபேமஸ், எல்லா இடத்துலையும் இருக்குது, அப்படி தானே? தர்பூசணி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கடைசி சாய்ஸ் தான் கரும்பு ஜூஸ். ஏன் நான் வந்து கரும்பு வந்து கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா, கரும்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்கும்போது தாகமும் வந்து ஃபாஸ்ட்டாக குறையும். ஒரு 1 hour கழிச்சு திரும்ப தண்ணி தாகும். அதனால தான் கரும்பு வந்து லாஸ்ட். ஆர்டர் சொல்லுங்க, தான் ஆர்டர். சரியா? நம்பர் 1 வந்து என்னது? மோர். ரெண்டாவது இளநீர். மூணாவது லைம் ஜூஸ், கல் உப்பு. ஓகே, போடணும். நான்காவது தர்பூசணி. கடைசி வந்து கரும்பு. ஓகே, இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.